ஸ்ரீகுருப்யோ நமஹ. குரு சங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பதிவு, வீடியோ பதிவாக கொடுக்க முடியல, ஆடியோ பொதுவாக ஆடியோ வீடியோவை கொடுத்துருக்கோம். அக்ஷய திருத்தியை எல்லாருக்குமே இது தங்கம் வாங்கக்கூடிய நாள், தங்கம் வாங்கினா வளரும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும். தங்கம் மாத்திரம்தான் இந்த நாளில் வாங்கணுமா? இந்த நாள் என்ன சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதற்கு பிறகு வரக்கூடிய திருத்தியை. இந்த திருத்தியை திதிங்கிறத வளர்ச்சியை சொல்லக்கூடிய ஒரு திதி. திதியே வளர்ச்சி மற்றும் சேவை, இந்த ரெண்டையும் இந்த திதி சொல்லக்கூடியது. அப்படி இந்த அக்ஷய திருத்தியை, சித்திரை மாசத்தில் வரக்கூடிய இந்த அக்ஷய திருத்தியை என்ன இதுல விசேஷம், இந்த நாளை ஏன் உழவு கொண்டாடுறோம் அப்படிங்கிறது சொல்றோம். க்ஷயம் அப்படின்னா தேய்வது அப்படின்னு அர்த்தம். க்ஷயம், அக்ஷயம்ங்கிறதுல க்ஷயம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தேய்வது அப்படின்னு. அக்ஷயம்னா தேய்வில்லாதது, குறைவில்லாதது, அழியாதது அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அக்ஷயம்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம், அதாவது வளர்வது. இப்ப இந்த ஒரு நாள்ல எந்த சுப செயலை செய்தாலும் சரி, அது வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷய திருத்தியினுடைய முக்கியமான ஒரு விஷயம். உணவு அப்படிங்கிற விஷயம் நமக்கு என்னங்க வேணும்? உணவு, எப்போதும் உணவு அள்ள குறையாம இருக்கணும். அக்ஷய திருத்தியை நாளில் அதுக்கோசரம் தான் அடுத்தவங்களுக்கு தானம் கொடுங்கன்னு சொன்னாங்க. தானம் கொடுக்க நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். தங்கம் வாங்கணும்னு எந்த சாஸ்திரமும் சொல்லலைங்க. அக்ஷய திருத்தி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணுமான ஒரு இடத்துலையும் கூட சாஸ்திரம் தங்கம் வாங்குங்கிறத சொல்லல. இந்த அக்ஷய திருத்தியை பலவிதமான சிறப்பான விஷயங்களை கொண்ட ஒரு விஷயமா இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகம், புராண ஸ்லோகம் சொல்லுது. எஸ்யாம் ஸ்நானம் ஜபஹோமஹா ஸ்வாத்தியாய பித்ரு தர்ப்பணம் தானஞ்ச கிரியதே கிஞ்சித் தத் சர்வம் சியாது இஹ அக்ஷயம். அக்ஷய திருத்தியை, எஸ்யாம்னா அக்ஷய திருத்தியை அன்று செய்யப்படக்கூடிய பூஜை, ஜபம், ஹோமம், பாராயணம், முன்னோர்களுக்காக செய்யப்படக்கூடிய விஷயங்கள், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய தானம் ஆகிய அனைத்தும் குறைவற்ற பலனை தரணும். அப்ப அக்ஷய திருத்தி அன்னைக்கு போய் தங்கம் வாங்கணுமான்னா இல்லை, நிறைய நம்மனால இயன்றதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கணுங்கிறது. இது அக்ஷய திருத்தி இன்னொரு சிறப்பு. சிவபெருமான் பிரம்மாவினுடைய தலையை கொய்தார் அப்படின்னு கேட்போம். ஒரு தலைய அவரோட விரலால எடுத்துட்டாரு. அந்த கபாலம் ஒட்டிக்கிச்சு. எங்க போனாலுமே அந்த கபாலம் அவர் கையை விட்டு போல, அந்த கபாலத்தில் எதை போட்டாலும் அந்த கபாலம் விழுங்கி விடுகிறது. அது சரியா ஆகல. அப்போ காசியில அக்ஷய திருத்தியை நாளில் அன்னபூர்ணி தாயாரிடம் அந்த திருவோட்டுல அவர் அன்னத்தை பெறுகிறார். அது அன்னைக்கு நிறைவு ஆகுது. அந்த சாபமும் கூட சிவபெருமானை விட்டு விலகிய தீர்ந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி திரௌபதிக்கு மானபங்கம் நடந்தது, திரௌபதி வஸ்திராபரணம் நடந்தது. இந்த துச்சாதனன்கிறவன் திரௌபதியினுடைய ஆடையை துகிலெறியும் பொழுது பகவான் கிருஷ்ணருடைய அனுகிரகத்தால் அந்த ஆடை வளர்ந்தது இல்லையா, அதுவும் அக்ஷய திருத்திய நாள். வேதவியாசர் மகாபாரதத்தை எழுத ஆரம்பித்து விநாயக பெருமான் தன் தந்தத்தை உடைத்து எழுதிய நாள் அக்ஷய திருத்தியை. நம்மெல்லாம் எவ்வளவு புனிதமான ஒரு நதியாக கருதக்கூடிய கங்கை இந்த பூமிக்கு வந்த நாள். கங்கை இந்த பூமிக்கு வந்த நாள். பகீரதன்கிற அந்த ராஜாவினுடைய மிகப்பெரிய தபஸின் காரணமாக பூமிக்கு கங்கை கிடைத்த நாள். தர்மபுத்திரர், யுதிஷ்டரன் சொல்லக்கூடிய தர்மபுத்திரர் தன்னுடைய மக்களுக்கு எந்த விதமான உணவு தட்டுப்பாடு வரக்கூடாதுன்னு அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள். செல்வத்திற்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குபேரன் இன்னைக்குதான் மகாலட்சுமியை வழிபட்டு அந்த அதிபதியை பெற்றான். அதே போல ஏழையான குச்சேலன், கிருஷ்ண பரமாத்மாவுடைய நண்பன், அவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைத்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்ஷய திருத்தியை. ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரத்தை இயற்றிய நாள். ஒரு ஏழை தம்பதிகளுக்கு அவர்களுடைய தரித்திரம் நீங்குவதற்காக அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி நெல்லிக்காய், தங்க நெல்லிக்காய் மழை பொழிந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஏற்றப்பட்ட நாள்.
பகவான் விஷ்ணுவனுடைய பல அவதாரங்கள் நம்ம பார்த்திருப்போம். அதுல பரசுராமருடைய அவதாரம் வந்ததும் கிருத யுகம் அப்படிங்கிற யுகத்தினுடைய ஆரம்ப நாளும் இதுதான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன அக்ஷய திருதியில என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு பார்த்தா, இந்த நாளில் குபேரலட்சுமி பூஜையை கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாரும் மகாலட்சுமி வழிபாட்டை, முக்கியமா மகாலட்சுமி தேவிக்கு மாதுளை முத்துக்களால் அர்ச்சனை செய்ய ரொம்ப விசேஷமான ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. வேதத்துல அக்ஷய திருத்திய நாளில் அறிவு பெறுதல், நீங்க ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படிப்பை நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னா அதை இந்த நாள்ல பண்ணி மகாவிஷ்ணுவை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கினாலும் அது அக்ஷயமாக வளரும். முக்கியமா ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் இவங்களுக்கு ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. புண்ணிய நதிகளில் நீராடுவது நல்லது. மாத்ரு தோஷம் அப்படின்னு சொல்றோம். மாத்ரு தோஷம் அதாவது தாய் வழி சாபங்களை பெற்றதனால் ஏற்படக்கூடியதுங்கிறோம். இந்த மாத்ரு சாபங்கள் நீங்கணும், தாய் வழியில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் நீங்கணும் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கண்டிப்பாக நீர்மோர் செய்து முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் தானமாக கொடுங்கள். அது ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். இதுல என்னென்னலாம் தானம் கொடுக்கலாம்? ஒரு சொம்பு நிறைய தண்ணிய சொம்போட கொடுத்துடலாம், பித்ருதோஷம் நீங்கும். அக்ஷய திருத்தீய புண்ணிய காலத்துல தர்ம கட்டம்னு பேர் இதுக்கு. ஜலம் நிரம்பிய தண்ணீர் பாத்திரத்தை கொடுத்தால் உங்களுக்கு பித்ருக்கள் எல்லாம் திருப்தி அடைவார்கள். பித்ருதோஷம் சொல்றீங்களே, இந்த பித்ருதோஷம் நீங்குவதற்கு தண்ணீர் தானம் போதுமானது. வேற என்னெல்லாம்? தண்ணீர் தானம் கொடுத்தீங்கன்னா மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கும். படுக்கை இல்லாதவங்களுக்கு போர்வை தானம் கொடுத்தீங்கன்னா வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும். வஸ்திரம், துணி இல்லாதவங்களுக்கு துணி வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஆயுள் வளரும். குங்குமம், கோயில்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க, நீண்ட சௌமங்கல்யம் மாங்கல்ய பலம் கூடும். சந்தன தானம் கொடுத்தீங்கன்னா விபத்துகளை தடுக்கும். ஏன்னா அக்ஷய திருத்திய அன்னைக்கு இந்த ராகவேந்திர சுவாமியினுடைய கோவில், ராகவேந்திர சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் சந்தன காப்பு இன்னைக்கு பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த வெயிலினுடைய கொடுமை மக்களை பாதிக்காமல் இருக்கட்டும்னு இறைவனுக்கு சந்தனம் சாற்றி வழிபடுதல்னு. அப்ப சந்தன தானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு விபத்துகள்ல இருந்து தடுக்கும். தாம்பூல தானம், தாம்பூலன வெத்தலை பாக்கு அது கூட ஒரு தட்சணை வச்சு கொடுத்தீங்கன்னா அரச பதவி, எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க பாருங்க, அதுக்கு கிடைக்கும். தேங்காய் எல்லாமே 33ங்கிற எண்ணிக்கையில கொடுங்க. 33 தேங்காய் தானம். நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். மோர் தானம், வித்யா பிராப்தி, நல்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். பாதரட்சை, அது செருப்பு தானம். மரணத்திற்கு பிறகு நமக்கு உண்டான அந்த கொடுமைகள் நீங்கும். குடை தானம் கொடுங்க, தடைகள் எல்லாம் நீங்கும். குடை தானம் தடை நீக்கும். கோதுமை தானம், கோதுமை மாவு கொடுங்க. இதை பண்ண இந்திரன் மனம் மகிழ்ந்து நல்ல ஒரு மழையை கொடுப்பார். தயிர் சாதம், முக்கியமாக தயிர் சாதம் தானம் கொடுக்கணும். குறைவில்லாத அன்னம் கிடைக்கக்கூடிய வழியை கொடுக்கும். ஆடு மாடுகளுக்கு உணவளிப்பதும் ஒரு சிறந்த புண்ணியத்தை கொடுக்கும். குழந்தைகள் ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச தானங்களை கொடுங்க. அதே போல வேதம் படிக்கக்கூடிய அந்தன சிறுவர்களுக்கு முடிஞ்ச தானங்களை கொடுங்க. இதுதான் அக்ஷய திருத்தியில நம்ம பண்ண வேண்டியது. மகாலட்சுமி தேவியினுடைய படத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி, நான் சொன்ன மாதிரி மாதுளம் பழம் வாங்கி அந்த முத்துக்களை உதிர்த்து ஒவ்வொரு முத்தா எடுத்து மகாலட்சுமியினுடைய அஷ்டோத்தரத்தை சொல்லி மாதுளம் முத்துக்களால் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்ய கண்டிப்பாக செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். நமக்கு என்ன வாழ்க்கையில நிறைவாக வேணுமோ அதை வாங்கணும். தங்கத்தை சாப்பிட முடியாது இல்லையா? தங்கம் வெள்ளியெல்லாம் பார்த்து ரசிக்கலாங்க, சாப்பிடுவோமா? முடியாது. அப்ப நமக்கு என்றைக்குமே குறைவில்லாம இருக்க வேண்டியது சாப்பாடு. அப்ப மளிகை பொருட்கள்ல இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, உப்பு, வெல்லம். உப்பு கண்டிப்பா வாங்கணும் நாளைக்கு. உப்பு, வெல்லம் இதை வாங்கி நாளைக்கு சுக்கர ஹோரையெல்லாம் வாங்குங்க. சுக்கர ஹோரை வரப்போ இந்த அக்ஷய திருத்தியில சுக்கர ஹோரை வரக்கூடிய காலத்துல இந்த அரிசி, பருப்பு இந்த மாதிரியான விஷயங்களை
நாளைக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். நாளைக்கு குளிகன் பார்த்தீங்கன்னா 10:46லேருந்து 12, அதாவது 10:30 to 12ன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் வாங்குங்க. மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கெல்லாம் தங்கம் வாங்கணும்னு இருக்கிறவங்களும் அந்த 10:30 to 12க்குள்ளே வாங்குங்க. சுக்ரஃபோரை அப்படிங்கிறது சுக்ரஹோரை அப்படிங்கிறது 10:30 மணிக்கு வரதில்லை. அதனால சுக்ரஹோரையிலே வாங்கணுங்கிற அவசியமும் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ சுக்ரஹோரைங்கிறது வேண்டாம். அந்த 10:30 to 12 குளிகன் அதில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை அக்ஷய திருத்தியும் இருக்கு, குளிகனும் இருக்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். கோவில்களுக்கு நிதி கொடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இப்போ எங்கேயா கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா அந்த கோவில்களுக்கு நீங்கள் சென்று அந்த கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது ஒரு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு இறையருளும் சேர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அக்ஷய திருத்திய நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா அக்ஷயமாக அனைத்துமே வளரட்டும். உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் உங்ககிட்ட, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நன்னாளில் மகாலட்சுமியை வழிபட்டு நிறைய இயலாதவர்களுக்கு இயன்றவர்கள் தானம் கொடுங்க. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன இருக்கோ நம்மளால முடிஞ்சது நம்ம தானங்களை செய்து அடுத்தவர்களையும் வாழ வைத்து நாமும் வாழுவோம். நன்றி, வணக்கம்.